சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணிக்கு அந்த புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கிற அந்த பொண்ணு, ஊர்ல இருந்து அந்த லேகியத்த அனுப்பி வாங்கியிருக்கு. ஸோ எடுத்துக்கிட்டு வந்து ரோகிணிகிட்ட குடுத்து, "இந்த லேகியத்த மட்டும் நீங்க பால்ல கலந்து குடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் அவரு உன் பின்னாடியே சுத்துவாரு." அப்படின்னு சொல்லி குடுத்துர்றாங்க. அதுக்கப்புறம் ரோகிணியும் அத ஆசை ஆசையா வாங்கிக்கிட்டு வந்து கற்பனையில மிதக்குறாங்க. இப்ப அந்த லேகியத்த வந்து பால்ல கலந்து குடுக்கணும். அது லேகியம் இல்ல, ஒரு பவுடர்ன்னு நெனைக்கிறேன். பால்ல கலந்து குடுக்கணும் அப்படின்னு கிச்சன்ல போய் பால பார்த்தா, அங்க இல்லவே இல்ல. மீனா கிட்ட "ஏன் பால் எடுத்து வைக்கலையா?" அப்படின்னு கேட்கிறப்ப, "எப்பயுமே இந்த நேரத்துல யாருமே பாலே கேட்க மாட்டாங்களே. நீங்க ஏற்கனவே கேட்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் எடுத்து வச்சிருப்பேன். இப்போ வந்து பால் இல்லன்னு என்கிட்ட ஏன் கேட்குறீங்க?" அப்படின்னு மீனா சொன்னதுன்னு, "நான் வெளியில போயே வாங்கிக்கிறேன்" அப்படின்னு கிளம்பும்போது கரெக்ட்டா கிறிஸ் என்ட்ரி குடுக்குறாப்புல. பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிடுறாப்புல நம்ம ரோகிணி. பின்னாடியே முத்து வராப்புல. ஒருவேளை இந்த உண்மையும் கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு பயந்து நடுங்கிட்டு இருக்கும் பொழுது, முத்து எல்லாரையுமே கூப்பிடுறாப்புல. கூப்பிட்டவரு, "இதுக்கப்புறம் கிறிஸ் நம்ம கூட தான் இருக்க போறான்" அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரோகிணிக்கு கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க, நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அப்புறம் தான் கிறிஸோட ஆயாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றாங்க. ஆனா விஜயா இருந்துகிட்டு, "அதுக்கு இவன ஏன் இங்க கூட்டிக்கிட்டு வந்த?" அப்படின்னு பிரச்சனை பண்றாங்க. ஆமா, அவங்க அம்மாவும் இங்க இல்ல, மறுபடியும் துபாய்க்கு போயிடுச்சு. இப்ப அவங்க பாட்டியும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அப்ப கிறிஸ எங்க விடுறது? அதனால தான் நான் இங்க அழைச்சிட்டு வந்தேன். 10 நாள் இங்க தான் இருப்பான் அப்படின்னு முத்தி சொல்லி பார்க்குறாங்க. ஆனா இந்த விஜயா முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபைனலா வீட்ல இருக்கிறவங்கலாம் யாரெல்லாம் கிறிஸ் இங்க இருக்கணும் கைய தூக்குங்க அப்படின்னு தூக்குறப்ப, விஜயாவ தவிர எல்லாருமே கைய தூக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜயாவால என்ன பண்ண முடியும்? ஸோ கிறிஸ் இங்கேயே தங்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்துடுறாங்க. இந்த பக்கம் ரோகிணி அதுக்கப்புறம் அவங்க அம்மாவ போய் பார்த்து, அவங்க அம்மாவ புடிச்சு திட்டுது. "பார்த்து போக மாட்டியா? ஆஹா, ஓஹோன்னு கத்தி குதிச்சுக்கிட்டு இருக்கே." அதுக்கப்புறம் அவங்க அம்மா மறுபடியும் அட்வைஸ் பண்ணி பார்க்குறாங்க, "நீ பேசாம உண்மைய எல்லாத்தையும் வீட்ல சொல்லிடு. அவங்க உங்கள ஏத்துக்குவாங்க." அப்படின்னு சொல்லி பார்க்குது. ஆனா இந்த ரோகிணி வழக்கம் போல முடியவே முடியாது அப்படின்னு சாதிச்சுக்கிட்டு இருக்கு. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னு.